ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிள் கொழுக்கட்டை தான். வாங்க சமைக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக உப்பு போட்டு 100 ml டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, 4-5 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க காரத்துக்கேற்ப. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அது டைஜஸ்ட் ஆகிறக்காகங்க. குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி அது கோல்டன் ப்ரௌன் ஆகட்டுங்க. க்ரன்ச்சினஸ்க்காக ஒரு கைப்பிடி அளவு பல்லாக கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வேணும்னா கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை போட்டு 3 to 4 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஸ்டிக் ஆகாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நீங்கள் இட்லி குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி போடுங்க. நான் இன்றைக்கி இட்லி சட்டி தாங்க யூஸ் பண்ணுறேன். அதனால் மேலே ஒரு கிளாத் போட்டு அதுக்கு மேலே ரேண்டமாக உதுத்தி விட்டுறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸில் ப்ரீ ஹீட் ஆன சட்டியில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். வித் அரோமாவோடு வருங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரோமாவோட ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடியாக இருக்குங்க. இந்த ரெசிபி நான் என் அம்மா கிட்டேருந்து தாங்க கற்றுக்கிட்டேன். நான் சின்னதாக இருக்கும்போது அம்மா நிறையா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் அழகாக கையிலே பிடிச்சி நடந்துகிட்டே சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் என்ன? நான் இன்லா சைடு நாம்பல்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக உருண்டை பிடிச்சி ஆவியில் வச்சு கொடுப்பாங்க. அது சாப்பிட்ருக்கேங்க. மற்றபடி வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் செஞ்சு கொடுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.